ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையில நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவர் பிரியப்படுகிற வார்த்தைகளாக இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளாக இருக்கிறதா? விசுவாசமான வார்த்தைகள், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், அற்புதம் நடக்கும், நான் சுகமாவேன் என்று இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை பேசி ஆண்டவரிடத்தில் பலனை பெறுகிறீர்களா? அல்லது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி தேவனுடைய வேதனைக்கு உள்ளாகிறவர்களாக இருக்கிறீர்களா? அவனவன் தன் வாயின் பலனால்னா, நீங்கள் பேசுகிற நல்ல வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பரிசுகளை கொடுக்கிறாராம். இந்த நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பாருங்கள், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற, மற்றவர்களுக்கு தீங்கு கொடுக்கிற வார்த்தைகள், அது ஆண்டவருடைய பார்வையில் உங்களுக்கு அது வேதனையை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை பரிசுகளை பெறுகிறீர்களா? இல்லை ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகிறீர்களா? ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு கூட சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நீங்கள் பேசுகிற வார்த்தை அது உண்மையான வார்த்தையா? மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளா? இல்லை குணப்படுத்துகிற வார்த்தையா? அவர்களை தூக்கி எடுக்கிற வார்த்தையா? இல்லை அமிழ்த்துகிற வார்த்தையா? யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரா தீமையில் நிறையப்படுவார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, அவர்களை விசுவாசத்தை விட்டு விலகி போக செய்யும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசி ஆண்டவரிடத்தில் பரிசுகளை பெறுகிறீர்களா? அப்படியாக உங்கள் வாழ்க்கை மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.